பிரதமர் மோடி தலைமையில் புதிதாக அமைந்துள்ள மத்திய அமைச்சரவையின் முதல் கூட்டம் டெல்லியில் இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் 72 பேர் நேற்று பதவியேற்ற நிலையில் பிரதமர் மோடி இல்லத்தில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்ற நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை சமன் செய்துள்ளார். ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு 3 முறை இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்துள்ளார். பிரதமர் மோடி அமைச்சரவையில் பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டா அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து ஒருவருக்கு ஒரு பதவி என்ற கட்சியின் கொள்கைப்படி பாஜகவிற்கு விரைவில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக JP நட்டா பதவி வகித்து வந்தார். மத்திய பிரதேச முதலமைச்சராக 4 முறை பதவி வகித்த சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமர் மோடி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். விதிஷா தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் மத்திய பிரதேசத்தில் நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்தவர் என்ற பெருமை பெற்றவர் ஆவார். பீகாரில் லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகனான இவர் பீகாரின் ஹாஜிபூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பாலிவுட்டில் சிறிது காலம் நடித்து வந்த இவர் பின்னர் அரசியலில் இறங்கினார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் கோடீஸ்வர எம்பியான சந்திரசேகர் பெம்மசானி இடம் பிடித்தார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த இவர் ஆந்திராவில் குண்டூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவரது சொத்து மதிப்பு 5785 கோடி என வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பஞ்சாபில் லூதியானா தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பாஜக வேட்பாளர் ரவுனி சிங் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் இணைந்து லூதியானா தொகுதியில் போட்டியிட்டார். பிரதமர் மோடி தலைமையிலான 3.0 அமைச்சரவையில் கடந்த முறை அமைச்சர்களாக இருந்த 20 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படவில்லை. 2019, 2024 வரையிலான மோடி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஸ்மிருதி இரானி, அஜய் மிஸ்ரா, அனுராக் தாக்கூர் உட்பட 20 பேர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்ற தருணத்தில் அரசியலில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அறிவித்திருக்கிறார். இதனையடுத்து சிறிது நேரத்தில் அந்த பதிவு எக்ஸ் பக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டதால் அவரது எதிர்கால அரசியல் குறித்து குழப்பம் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் மனைவியுடன் பங்கேற்றார். அதேபோல் நாட்டின் பெரும் தொழில் அதிபர்களான முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்றனர். டெல்லியில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவரது மனைவி லதாவுடன் பங்கேற்றார். அதேபோல் பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், அக்ஷய் குமார் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் விழாவில் பங்கேற்றனர். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற உலகத் தலைவர்களுக்கு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருந்து வழங்கப்பட்டது. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, நேபாள பிரதமர் புஷ்பகுமார், மாலத்தீவு அதிபர் மொய்சு உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் விருந்து அளித்தார். பாஜக ஆட்சியை விமர்சிக்கும் வகையிலான கேலி சித்திரத்தை காங்கிரஸ் கட்சி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறது. தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைத்த பாஜகவை தாங்கி பிடிக்கும் 2 கைத்தடிகளாக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் இருப்பதாக காங்கிரஸ் கிண்டல் அடித்துள்ளது. மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்பதற்கு முன்பாகவே நீட் தேர்வு முறைகேடு சுமார் 24 லட்சம் மாணவர்களையும் அவர்களது குடும்பத்தையும் சிதைத்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாம் மாணவர்களின் குரலாக ஒலிக்கப் போவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார்.
மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் அக்கட்சியின் தேசிய தலைவர் கார்கேவை டெல்லியில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் 9 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற நிலையில் விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தாரகை கத்பட் வெற்றி பெற்றார். ஜம்மு காஷ்மீரில் பேருந்தில் யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் படுகாயமடைந்தனர். சிவகோரி குகை கோவிலுக்கு சென்று திரும்பிய பேருந்து மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்தது. ஜம்மு காஷ்மீரில் பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உட்பட தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பக்தர்கள் பேருந்து மீதான பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் 24 மணி நேரமும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட நிலையில் வாகன தணிக்கையும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முழுமையாக சோதனையிட்ட பிறகே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்றதை நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் கொண்டாடி தீர்த்தனர். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் சாலைகளில் பட்டாசுகளை வெடித்தும் மகிழ்ந்தனர். பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவின் போது தொண்டர்கள் வெடித்த பட்டாசால் மத்திய பிரதேச மாநிலம் சன்யோகிதகஞ்ச் பகுதியில் பாஜக அலுவலகம் தீப்பிடித்து எரிந்தது. அலுவலகத்தில் இருந்த சோஃபாவின் மீது பட்டாசு தீப்பொறி விழுந்து தீ கட்டிடம் முழுவதும் பரவியதால் அங்கிருந்தவர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடினர். பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டிலும் பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, பழனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பட்டாசுகளை கொளுத்தியும் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டி எழுப்புவதற்காக மோடி 3வது முறையாக ஆட்சி பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ராஜ்பவனில் இருந்து வெளியான அறிக்கையில் தேசத்தின் நலனுக்காக பிரதமர் மோடியின் அனைத்து முயற்சிகளிலும் இறைவன் வெற்றியை வழங்கட்டும் என கூறப்பட்டுள்ளது. பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், அரசியலமைப்பை நிலைநிறுத்தி மாநில உரிமைகளை மதித்து ஜனநாயகத்தை பாதுகாக்க உண்மையான உணர்வோடு செயல்படுவீர்கள் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில், பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் அதிகாரத்திற்கு கடிவாளம் போட்டு கட்டப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி கட்சிகள் தயவை நம்பி மோடி ஆட்சி நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விமர்சித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற 63 இடங்களை பறிகொடுத்துள்ளது பாஜகவிற்கு மக்கள் கொடுத்திருக்கும் படிப்பினை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் துறவி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் திருமாவளவன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டு காலம் பாஜகவின் மக்கள் விரோத நடவடிக்கைகள் தான் இந்த முறை நெருக்கடியான ஆட்சி அமைய காரணம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் மாணவர்களை வரவேற்க பள்ளிகள் தயார் நிலையில் உள்ளன. ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கத்தால் தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் 10ஆம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது. கோடை விடுமுறை முடிந்து மக்கள் சென்னைக்கு குடும்பத்தோடு திரும்பியதால் நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக நாகர்கோவிலில் இருந்து நெல்லை வழியாக இயங்கக்கூடிய அந்தியோதயா ரயிலில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது.
சென்னையிலிருந்து சென்ற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் அதிகளவு பயணிகள் ஏறியதால் அதில் பயணம் மேற்கொண்ட டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் அவதிப்பட்டனர். தாம்பரத்தில் ஏறிய பயணிகள் குறித்து டிக்கெட் பரிசோதகரிடம் முறையிட்டும் கண்டுகொள்ளவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். கர்நாடக மாநில தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து நுரை பொங்கி துர்நாற்றத்தோடு தண்ணீர் வெளியேறுகிறது. இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கட்டண பிரிவு சிகிச்சைக்கான புதிய கட்டடத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பொள்ளாச்சியை தொடர்ந்து படிப்படியாக மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் கட்டண பிரிவு சிகிச்சை மையங்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த தட்டாஞ்சாவடியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வு எழுத தாமதமாக வந்தவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமாக சிலர் அங்கேயே ஹால் டிக்கெட்டை கிழித்து எறிந்துவிட்டு சென்றனர். புதுக்கோட்டை மாலையீடு பகுதியில் உள்ள மவுண்ட் சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தாமதமாக வந்த சில தேர்வர்களுக்கு குரூப் 4 தேர்வெழுத அனுமதி மறுக்கப்பட்டது. மூச்சிறைக்க ஓடி வந்தும் தங்களை தேர்வெழுத அனுமதிக்காததால் அவர்கள் சோகத்துடன் திரும்பி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தேசூரில் ஹால் டிக்கெட் முகவரியில் ஏற்பட்ட குழப்பத்தால் தாமதமாக வந்த 40க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். தேர்வு மையம் தெள்ளார் மழையூர் ரோடு என்று குறிப்பிட்டு பிறகு தேசூர் என்று முகவரி இருந்ததால் தெள்ளார் சென்று திரும்பியதால் தேர்வெழுத முடியாமல் போனதாக அவர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குளத்தில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். நெடும்பரை கிராமத்தில் குளத்தில் குளிக்க சென்ற சகோதரர்கள் பரத், சந்தோஷ் மற்றும் உறவினர் சாய்ச்சரன் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மோடி பிரதமராக பதவியேற்றதை கொண்டாடும் விதமாக கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அதிக சத்தம் கொண்ட வெடியை வெடித்ததாக கூறி பாஜக நிர்வாகிகள் 2 வரை போலீசார் கைது செய்தனர். அறிவுரைகளை மீறி அதிக சத்தம் கொண்ட வெடி வெடிக்க முயன்றதால் அதனை காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் பிடுங்கி சென்றதாக கூறப்படுகிறது. பீகாரில் பிறந்த பச்சிளம் பெண் குழந்தையை 1500 ரூபாய்க்கு வாங்கி வந்து கோவையில் விற்பனை செய்ததாக தாய் மற்றும் 2 மகள்கள் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சூலூரில் உணவகம் நடத்தி வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த அஞ்சலி மகேஷ்குமார் தம்பதி பெண் குழந்தை ஒன்றை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாக கூறப்படுகிறது. சென்னை வேளச்சேரி புதிய மேம்பாலத்தில் இருந்து குதித்து பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அருகே செம்பாக்கத்தைச் சேர்ந்த சோபா என்பவருக்கும் கணவர் கார்த்திக்கிற்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் விபரீத முடிவு எடுத்ததாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலை மறுசீரமைப்பு பணியால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 2 சாலைகளிலும் ஒரு வழிப்பாதையில் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் மட்டும் சற்று தளர்வளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாடப்புத்தகத்தில் திராவிட இயக்கங்கள் பற்றி இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என தென்சென்னை தொகுதி MP தமிழச்சி தங்கபாண்டியன் கூறினார். சென்னை சவுகார்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டின் பூட்டை உடைத்து 235 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் இருந்தவர்கள் திருமண நிகழ்விற்காக தேனி சென்றிருந்த நிலையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சென்னை அடுத்த புழல் VMK நகரில் உள்ள வீடு ஒன்றில் 70 சவரன் தங்கம் கொள்ளை போன வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த மாதம் 20ஆம் தேதி வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் பீரோவை உடைத்து 70 சவரன் தங்க நகை 1 கிலோ வெள்ளி கொள்ளை போன நிலையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் 3 பேரை கைது செய்தனர்.
முகூர்த்தம் காரணமாக வாகனங்கள் அதிக அளவில் வருகை தந்ததால் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே செக் போஸ்டில் அணிவகுத்து நின்றனர். அணைக்கரை கீரணை செக் போஸ்டில் உள்ள காவலர்கள் போக்குவரத்து நெரிசலை முறையாக சரி செய்யாததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மினி வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த விபத்தில் மூதாட்டி ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். ஆற்காடு அருகே கிளாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த 18 பேர் திருக்கோவிலூரில் நிச்சயதார்த்த நிகழ்வுக்கு சென்றபோது விபத்தில் சிக்கியதில் சிறுமி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கண்ணாடி மற்றும் ஆட்சியர் பெயர் பலகை உடைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் ஆபத்தான முறையில் படுத்துக்கொண்டே ஓட்டிய இளைஞர் மீது போலீசார் 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் விதமாக பைக்கில் சாகசம் செய்த இளைஞரின் வீடியோ வெளியான நிலையில் புலிவலத்தை சேர்ந்த நிவாஷ் கைதாகினார். சென்னை ஆவடி பகுதியில் ஏடிஎம் மெஷினில் இருந்து நூதன முறையில் பணம் திருடிய வடமாநில சிறுவனை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பணம் வரும் பகுதியில் அட்டையால் மறைத்து வைத்து மக்களை ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது. பணம் வராமல் வங்கிக் கணக்கில் இருந்து மட்டும் பணம் எடுத்ததாக குறுந்தகவல் மட்டும் வந்ததைக் கண்டு மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள்மலை அருகே அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்கூட்டியே பாரினை திறந்து மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அத்துடன் விற்பனைக்கு வைத்திருந்த 425 மதுபான பாட்டில்களையும் பறிமுதல் செய்து எச்சரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே 5 கார்கள் மற்றும் ஒரு சொகுசு பேருந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் லேசான காயமடைந்தனர். இதனால் சிறுநாகலூர் பகுதியில் உள்ள திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருந்து சேந்தமங்கலம் சென்ற தனியார் பேருந்தின் பின்புற ஏணியில் பயணிகள் தொங்கியபடி பயணம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சேந்தமங்கலம் செல்லும் கடைசி பேருந்து என்பதால் இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் பேருந்தின் பின்புறத்தில் தொங்கியபடி பயணம் செய்தனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே ஆயில் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடவுனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கோடப்பன்சேரி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குடவுனில் ஆயில் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. சென்னை வண்டலூர் அருகே பழைய பொருட்கள் குடவுனில் ஏற்பட்ட தீ விபத்தில் வானுயரத்திற்கு கரும்புகை வெளியேறியது. கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள குடவுனில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை திடீரென தீப்பிடித்து எரிந்து நாசமாகின. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காரை முந்த முயன்ற போது அதன் மீது மோதி கீழே விழுந்த விபத்தில் கொத்தனார் ஒருவர் உயிரிழந்தார். கீழ சீனிவாச நல்லூரைச் சேர்ந்த தமிழ் என்பவர் தனது பைக்கில் முன்னால் சென்ற காரை கடக்க முயன்ற போது அதன் மீது மோதி தவறி விழுந்ததில் பின்னால் சென்ற லோட் ஆட்டோ ஒன்று அவர் மீது ஏறி இறங்கியதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியனில் மோதியதில் பேருந்தில் பயணித்த பெண்கள் உட்பட 7 பேர் லேசான காயமடைந்தனர். மதுரையில் இருந்து தேவகோட்டை நோக்கி சென்ற NNS என்ற அந்த தனியார் பேருந்தில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கார் மீது பின்னால் சென்ற அரசு பேருந்து மோதியதில் காரில் சென்றவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த குருபிரசாத் தனது காரில் மீன் சுருட்டி அருகே சென்றபோது திடீரென பிரேக் பிடிக்க பின்னால் சென்ற அரசு பேருந்து அதன் மீது மோதியது. சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வடமாநில இளைஞர்கள் செருப்பை திருடி செல்லும் CCTV காட்சி வெளியாகியது. சதீஷ்குமார் என்பவர் தனது வீட்டிற்கு வெளியில் வைத்திருந்த செருப்பை மர்ம நபர்கள் திருடிக்கொண்டு பழைய செருப்பை வைத்து சென்றதாக போலீசில் புகார் அளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக பாம்பூரி வாய்க்காலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பத்தரை பகுதியில் பெய்த மழையால் விவசாயி சுப்பிரமணியம் என்பவரின் வீட்டின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் சோலார் பேனல் சேதமடைந்தது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பூச்சிவிலாகம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டடத்திற்கு மாணவர்கள் வண்ணம் தீட்டி அசத்தினர். நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த 20 மாணவர்கள் விடுமுறை காலத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக நிதி சேகரித்து அரசு பள்ளி கட்டடத்தை அழகுபடுத்தி உள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதியில் 2 காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இப்பகுதியில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதால் அதனை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் மருதமலையில் தாயை பிரிந்த குட்டி யானை முதுமலைக்கு அழைத்து சென்ற சில மணி நேரங்களிலேயே உற்சாகமாக ஓடத் தொடங்கியது. அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த நிலையில் வனத்துறையினரும் கால்நடை மருத்துவர்களும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற பிரைட் ஃபேஷன் ஷோவில் திருநங்கைகளும் திருநம்பிகளும் கலந்து கொண்டு அசத்தினர். இதில் பாரம்பரிய மற்றும் மாடர்ன் உடைகளை அணிந்து வந்து அசத்திய திருநர்கள் தங்களது வாழ்க்கை கதைகளையும் மேடையில் பகிர்ந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஒரே கொடியில் 14 பிரம்ம கமலம் பூக்கள் பூத்திருப்பதை மக்கள் ஆச்சரியத்தோடு கண்டு ரசித்தனர். ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடிய பிரம்ம கமல மலர் மாலையில் மலர துவங்கி இரவில் முழுமையாக மலர்ந்து காலையில் வாடிவிடும் தன்மை கொண்டது. ஒரே கொடியில் 14 மலர்கள் பூத்திருப்பது அதிசயமாக பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் தனியார் நிறுவன ஓய்வு பெற்ற அதிகாரியிடம் சிபிஐ அதிகாரிகள் என கூறி 85 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளது. அவர்கள் அந்த பணத்தை டெல்லியில் உள்ள ராணா கார்மெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தி இந்தியா முழுவதும் உள்ள 105 கணக்குகளுக்கு அனுப்பியுள்ளனர். மகாராஷ்டிராவின் மும்பையில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குறிப்பாக சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம்போல காட்சியளித்ததால் அந்த சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு மைக்ரோசாப்ட் இணை நிறுவனரான பில் கேட்ஸ் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவருடைய எக்ஸ் பதிவில் சுகாதாரம், விவசாயம் மற்றும் டிஜிட்டல் போன்ற துறைகளில் உலகளாவிய முன்னேற்றத்திற்கான ஆதாரமாக நீங்கள் இந்தியாவின் நிலையை பலப்படுத்தி உள்ளீர்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் இம்ரான்கானை விடுவிக்க வலியுறுத்தும் போஸ்டருடன் பறந்த விமானத்தால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய T20 உலகக்கோப்பை ஆட்டத்தின் போது ரிலீஸ் இம்ரான்கான் என்ற வாசகம் தாங்கிய போஸ்டருடன் விமானம் வானில் பறந்தது. T20 உலகக்கோப்பையின் 19வது லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை கடைசி ஓவரில் வீழ்த்தி இந்தியா த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 119 ரன்களில் ஆட்டமிழந்தாலும் கடைசி ஓவரில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற 18 ரன்கள் தேவைப்பட்டது. ஹர்ஷீப் சிங் வீசிய அந்த ஓவரில் பாகிஸ்தான் 11 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் விராட் கோலி அவுட் ஆகிய போது அவரது மனைவி அனுஷ்கா சர்மா கொடுத்த ரியாக்ஷன் இணையத்தில் வைரலாகி வருகிறது. விராட் கோலி வெறும் 4 ரன்கள் மட்டுமே எடுத்து வந்த வேகத்திலேயே நடையை கட்டியதால் அனுஷ்கா சர்மா அப்செட் ஆனார். T20 உலகக்கோப்பையில் ஓமனுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஓமன் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 150 ரன்களை எடுத்தது. இதனையடுத்து சவாலான இலக்கோடு களமிறங்கிய ஸ்காட்லாந்து அணி 13.1 ஓவர்களிலேயே வெறும் 3 விக்கெட்டுகளை இழந்து 153 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. நியூயார்க்கில் சச்சின் டெண்டுல்கர், ரவி சாஸ்திரி ஆகிய இருவரும் பேஸ்பால் ஆடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு முன்னர் நடைபெற்ற நிகழ்வின் வீடியோவை ICC நிர்வாகம் தங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஆடவர் கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணியும் மகளிர் பிரிவில் தென் மத்திய ரயில்வே அணியும் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இதனையடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது.
ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவை டெல்லியில் நேரில் சந்தித்து தனது மகளின் திருமண அழைப்பிதழை நடிகர் சரத்குமார் வழங்கினார். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் நடிகர்கள் ஷாருக் கான் மற்றும் அக்ஷய்குமார் கட்டிப்பிடித்து அன்பை பகிர்ந்து கொண்டனர். இந்த சுவாரஸ்ய நிகழ்வின் புகைப்படங்களை அவர்களின் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மதுரை செல்லூரில் உள்ள திரையரங்கிற்கு கருடன் படம் பார்க்க வந்த நடிகர் சூரியை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தான் கதாநாயகனாக நடித்துள்ள கருடன் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்றார். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் படத்தில் வில்லனாக வித்யுத் ஜமால் நடிப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து படக்குழு வெளியிட்டுள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. வித்யுத் ஜமால் நடிகர் விஜயின் துப்பாக்கி படத்தில் வில்லனாக நடித்தவர். கவுண்டமணி ஹீரோவாக நடித்துள்ள ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதில் பதவியேற்பு விழா என்ற தலைப்பும் விரைவில் மக்களை சந்திக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் நடிகர் பிரேம்ஜி இந்து இருவருக்கும் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. இதில் கங்கை அமரன் மற்றும் அவரது மூத்த மகனும் திரைப்பட இயக்குநருமான வெங்கட் பிரபு, நடிகர்கள் சிவா, சந்தான பாரதி, ஜெய், கார்த்திக் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி இயக்குநராக அறிமுகமாகும் ரயில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி கவனம் ஈர்த்து வருகிறது. தமிழ்நாட்டில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை மையமாக வைத்து காமெடியான கதைக்களத்தில் இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை நிற ஆடையில் நடிகை கீர்த்தி ஷெட்டி எடுத்த போட்டோஷூட் புகைப்படங்கள் ரசிகர்களை கிறங்கடித்துள்ளது. மேலும் கமெண்ட்டுகளில் ரசிகர்கள் ஹார்டின்களை பறக்கவிட்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த சூரன் கொள்ளையில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே மாதிரியான சேலை இணைந்து கும்மி அடித்து பாட்டு பாடி வழிபட்டனர். முன்னதாக பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி உலா வந்த நிலையில் திரளான பக்தர்கள் தரிசித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் வசந்த உற்சவத்தை ஒட்டி தங்க குதிரை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி வீதி உலா சென்றார். இதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்குளத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நடப்பு ஆண்டிற்கான ஆப்பிள் நிறுவனத்தின் WWDC என்ற நிகழ்ச்சி இன்று தொடங்கும் நிலையில் இதில் iOS 18, iPad OS 18, Mac OS 15, Watch OS 11, TV OS 18 உள்ளிட்டவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மேலும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் பயனர்களின் தனி உரிமையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது குறித்து ஆப்பிள் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிகிறது. வோடபோன் ஐடியா நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு 70 நாட்களுக்கான OTT சப்ஸ்கிரிப்ஷன் இலவசமாக கிடைப்பதற்கான புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. வோடபோன் ஐடியா உலகளவில் பிரபலமான ஸ்ட்ரீமிங் தளமான நெட்ஃபிளிக்ஸுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. இதனால் வோடபோன் ஐடியா வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக நெட்ஃபிளிக்ஸ் சந்தா திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அல்ட்ரோஸ் ரேசர் எடிஷன் கார் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. 3 வேரியன்ட்களில் கிடைக்கும் இந்த மாடலின் விலை 9,49,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.